வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இங்கே ஒருத்தவங்க தேங்காயை அப்படியே முழுசாக போட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது செய்ய அதிக நேரம் எடுக்காதுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. இந்த ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இந்த தேங்காய் ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் ஸ்வீட்டை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலாம் ஆகவே ஆகலை. இதுலேயே பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிடலாம். 10 நிமிஷம்தான். என்ன ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு செய்யும்போது அவங்க பாகுபதம் நல்லா உருட்டி வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி உருட்டி வந்த பிறகு போட்டேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே சுகராக மாறிடுச்சு. சாப்பிட்டோன்னே ஃபுல்லாக சுகரை சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட்டு இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கிளறினங்காட்டி பிளேட்டில் போட்டேன். வெளியில் வச்சா கொஞ்சம் கொழன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் கெட்டியாகுது. அந்த ஸ்டேஜில் தான் இது இருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், பாகுப்பதை கரெக்டாக என்னால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். முன்னாடி பார்த்தது எச்சா பார்த்துருக்கலாம், இப்போ பார்த்தது கம்மியாக பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த வீடியோவில் இவங்க வந்து இந்த தேங்காய் பீஸி இப்படி தூக்கி காட்டினாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அடியில் நெய் விட்ட இடத்துல சில இடத்துல ஒட்டாமல் வருது, சில இடத்துல ஒட்டிக்குது. நம்மளுக்கு அந்த பதம் வரலைனாலும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஜவ்வு முட்டை மாதிரி வருது. ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கிறப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தது, எடுத்து வச்சுருந்தேன். மறுபடியும் கொஞ்சம் இந்த அடிக்கிற வெயிலில் ஹீட் சொல்லவா வேணும், அடிக்கிற வெயிலில் உருகிருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உருகிருச்சு. சரி, ஜவ்வு முட்டை மாதிரி சாப்பிடுவோம். எனக்கு இப்படி தான் வந்திருக்கு, நூல் நூலாக வந்திருக்குது. இந்த சுகருக்குள்ளே இந்த தேங்காயில் இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது செய்ய நேரமும் ரொம்ப கம்மி தான். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பாகுபத தப்புனாலும் இது கரெக்டாக வரமாட்டேங்குது. ஆனால் இதை சாப்பிடும்போது அந்த தேங்காயை ஃபுல்லாக மென்று முழுங்குற வரைக்கும் நம்மளுக்கு டைம் எடுக்குது. கொஞ்சம் அளவு தேங்காய் எடுத்துக்கணும், ஆனால் சுகர் நிறையா போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் செய்ய முடியுது. அப்படி பார்த்தா இதில் சுகர் வந்து நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிற தேங்காய் பீஸை சாப்பிடும்போது ரொம்ப நேரம் அதை மென்று முழுங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. எப்பயுமே தேங்காயும் சுகரும் சேர்ந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு பதிலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு இந்த தேங்காயை முழுசாக போடாமல் துருவி எப்பயும் போல் தேங்காய் பர்ஃபி செஞ்சுருந்தாலே வேணுங்கிறப்போ ஒரு பர்ஃபி எடுத்துகிட்டு அழகாக சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட்டில் டேஸ்ட்டை குறை சொல்ல முடியாது. 10-15 நாள் வச்சாலும் கெடாது அப்படின்னாங்க.
ஆனால் இந்த தேங்காய் மெல்றதுக்கு லேட் ஆகுது, சுகர் அதிகமாகுது. அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பர்ஃபி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இது வந்து பிடிக்காது. இதுக்கு பதிலாக நான் தேங்காய் பர்ஃபியை செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு போயிடுவேன். இன்றைக்கி நம்ம தேங்காயை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட்டாக செஞ்சு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.